ஆதிக்கம் செலுத்தாத ஒரு நடுநிலை வணிக பிரதேசமாக விருதுநகர் உருவானது. விருதுநகர் வர்த்தக தலைநகராக மாற ரயில்வேயின் பங்கு மிக முக்கியமானது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விருதுநகர் முக்கிய ரயில் பாதை சந்திப்பில் அமைந்தது. இது தென் தமிழகத்தின் விவசாய விளைச்சல்களான பருத்தி, மிளகாய், நிலக்கடலை மற்றும் உப்பு போன்ற பொருட்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு அனுப்ப மிகச்சிறந்த தளமாக அமைந்தது. வர்த்தகத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் இங்கிருந்துதான் வடக்கே சென்றன. மேலும் விருதுநகர் மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற முக்கிய மாவட்டங்களின் சரியான மத்திய புள்ளியில் அமைந்திருந்தது. இது சரக்கு போக்குவரத்தையும் சந்தை அணுகலையும் மிக எளிதாக்கியது. மற்ற சமூகத்தில் இருந்து நாடார் வணிகத்தை வேறுபடுத்தி காட்டுவது அவர்களின் உறவின் முறை அமைப்பும் கூட்டு வணிக முறையும் தான். அவர்கள் கூட்டு குடும்ப முறையில் வியாபாரம் செய்தனர். ஒரு குடும்பத்தில் லாபம் ஈட்டினால் அந்த லாபத்தை கொண்டு மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டனர். இது தொழில் சங்கிலி தொடர் போல உருவானது. ஒருவரிடம் கடன் வாங்குவது, வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பி கொடுப்பது என வணிக நேர்மைக்கு இவர்கள் பெயர் பெற்றார்கள். இது வெளியூர் வியாபாரிகள் தயக்கமின்றி விருதுநகர் நாடார்களுடன் வர்த்தகம் செய்ய நம்பிக்கை அளித்தது. விருதுநகரிலிருந்து கிளம்பிய நாடார்கள் இந்தியாவின் எல்லா மூலைகளுக்கும் சென்று சிறிய மளிகை கடைகளை ஆரம்பித்தனர். அவர்கள் விருதுநகரில் உள்ள உறவின் முறை கடைகளில் மொத்தமாக பொருட்களை வாங்கினர். இதன் மூலம் சரக்கு விற்பனை மற்றும் விநியோகத்தின் மைய புள்ளியாக விருதுநகர் நிலை பெற்றது. விருதுநகர் பல தொழில்களுக்கு பெயர் பெற்றது. மிளகாய் வற்றல் வணிகம், எண்ணெய் ஆலைகள் மற்றும் பருப்பு மில்கள், தென் தமிழகத்தின் மொத்த வர்த்தகமும் இங்கிருந்துதான் தீர்மானிக்கப்பட்டது. நாடார் சமூகத்தின் வணிகத்தை காக்கவும் அவர்களின் பணிவர்த்தனைகளை முறைப்படுத்தவும் நாடார் வங்கி, இன்றைய தமிழ்நாடு மேற்கண்டல் வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த மெய்யத்தை மேலும் வலுவுபடுத்தியது. வணிகத்தின் மூலம் ஈட்டிய லாபத்தை கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக பயன்படுத்திய நாடார் சமூகம் விருதுநகர் சமூக ஒடுக்குமுறையில் இருந்து விடுபட நினைத்த ஒரு சமூகத்தின் புகலிடமாக ஆரம்பித்தது. ரயில்வேயால் ஊக்கம் பெற்று பின்னர் அதன் உறவின் முறை கூட்டு வணிக உத்தியால் இந்தியாவின் பிரதான வர்த்தக மையங்களில் ஒன்றாக மாறியது. விருதுநகர் வெறும் நகரம் அல்ல, அது உறுதி, ஒற்றுமை, நேர்மை ஆகியவற்றை அடித்தளமாக கொண்ட ஒரு வணிக தத்துவத்தின் தலைநகரம். இந்த காணொளி பற்றி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி. நாடார்கள் வியாபாரத்தில் வெற்றி பெற்றதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.